مرحبا يا من صفى صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் நாங்கள் சில உணவுகளை, சில பானங்களை ருசி பார்த்து நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், குடித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு டேஸ்ட் ஒன்றை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு எது தேவையோ நாங்கள் தேடி சென்று அதை எடுத்து சாப்பிடுகிறோம், அதை எடுத்து குடிக்கிறோம். ஆனால் மேலான சகோதரர்களே, இப்படி உணவுகளை நாங்கள் டேஸ்ட் பார்ப்பது போன்று, இப்படி பானங்களை நாங்கள் டேஸ்ட் பார்ப்பது போன்று எங்களுக்கு இன்னொரு விதம் இருக்கிறது. அதையும் கட்டாயம் நாங்கள் டேஸ்ட் பார்த்தே ஆக வேண்டும். குர்ஆன் பேசுகிறது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மௌத் என்ற அந்த ருசியை அவர்கள் டேஸ்ட் பண்ணியே ஆக வேண்டும் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு உணவை தந்திருக்கிறான், நாங்கள் தேடி போயிட்டு தான் எடுக்கிறோம். பானத்தை தந்திருக்கிறான், தேடி போயிட்டு பணத்தை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய மௌத், அது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதனுடைய அந்த ருசியை அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த மௌத் சிலர்களுக்கு இனிப்பாக இருக்கும், இன்னும் சிலர்களுக்கு கசப்பாக இருக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். நபியே கூறுவீராக, இந்த மௌத் இருக்கிறதே, இந்த மௌத்துண்டாலே நீங்க ஓடுறீங்க, ஆனா அந்த மௌத் உங்களை வந்து சந்திச்சு உங்களை டேஸ்ட் பண்ண வைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பூமிக்கு மேலால இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் எத்தனையோ சந்ததிகள், பரம்பரைகள் வாழ்ந்து தற்போது ஒரு இடத்துக்கு போயிட்டு விட்டார்கள். அதுதான் அவர்களுடைய அந்த மக்பராவுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, பர்ஸகுடைய வாழ்க்கை, போயிட்டு விட்டார்கள். இப்போ நாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு மேலால நாங்க எப்படி வாழ்றோமோ அதை கேட்பத்தான் இதற்கு பின்னால் உள்ள கபருடைய வாழ்க்கையில இந்த பூமி எங்களோட ஒன்று நல்ல விதத்தில் நடக்கும், அந்த பூமி ஒன்று மோசமான நிலையில எங்களோட நடந்து கொள்ளும். உலகத்தில் ஒரு மனிதர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி வாழ்கிறார், குர்ஆனோட வாழ்க்கை இருக்கிறது, பாவங்களை விட்டு விலகி நடக்கிறார், பூமிக்கு மேலால ஒரு நல்ல ஒரு மனிதர். அந்த பூமி என்ன செய்யும்டா, அவர் அடுத்த வாழ்க்கை கபருடைய வாழ்க்கைக்கு போனதுக்கு பின்னால் அந்த பூமி வரவேற்று அவரை இணைச்சு கொண்டு அவரை சங்க செய்யும். அதே மாதிரி உலகத்தில் ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான், உலக வாழ்க்கையே பாவத்தில் இருக்குது, அந்த பூமியை அவனுக்கு சாபமிட்டு கொண்டிருக்கும். அவன் மௌத்தாகினா அதற்கு பின்னால் அந்த பூமி சொல்லும், நீ உலகத்தில் வாழ்ந்தவனில் மிகவும் ஒரு கெட்டவனாக இருந்தாய், பாவத்தை பார்த்தாய், பாவத்தை கேட்டாய், பாவத்தை பேசினாய், உன்னோட வாழ்க்கையே ஹராத்தில் இருந்துச்சு, பாவத்தோட இருந்துச்சு. இப்ப என்கிட்ட வந்திருக்கிறாய், கபருக்குள்ளால வந்திருக்கிறாய், இப்ப நான் உன்னோட எப்படி நடக்கிறேன் என்று இப்ப பார் என்று அவனை நெசுக்கும். மேலான சகோதரர்களே, உலகத்துல இந்த பூமிக்கு மேலால நாங்க எப்படி வாழ்றோமோ அதே மாதிரி தான் இந்த பூமி நாங்க கபருக்குள்ளால போனாலும் எங்களோட நடந்து கொள்ளும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்று உலகத்துல எங்களை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் முஸ்லீம்கள், அதிகமானவர்கள் பணத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள், காணிகளை வாங்குகிறார்கள், வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, எதற்கு செலவழிக்கணுமோ அதை விட்டுவிட்டு வேற ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் வீண்விரயமாக செலவழிச்சு கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் பேசுது, நீங்க உலகத்துல பணத்தை சேகரிக்கிறீங்களா, காணிகளை சேகரிக்கிறீங்களா, நீங்க கட்டிடங்களை கூடுதலா கட்டி அப்படியே வச்சு கொண்டிருக்கிறீர்களா, எது வரைக்கும் அது உங்களோட இருக்கும்டா, நீங்க கபருக்கு போகும் வரைக்கும் தான். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்க உலகத்துல சேகரிக்கிறீங்க, உங்கள்ட்ட எல்லா அக்கவுண்ட்ல பேங்க் ஒவ்வொரு பேங்க்லயும் உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்குது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சல்லி இருக்குது. நீங்க அந்த சல்லி மௌத்தாகினதோட உங்களை விட்டு கலன்றும்.
நீங்க வாங்கின அந்த கார் மௌத்தாகினதோட உங்களை விட்டு கலன்றும். நீங்க எடுத்த அந்த காணி மௌத்தாகினதோட உங்களை விட்டு பிரிந்திரும். நீங்க கட்டின அந்த வீடு உங்களை விட்டு பிரிந்திரும். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்க கபருக்கு போயிட்டுவீங்க, உங்களை விட்டு எல்லாம் கலன்றும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை பேசியிருக்கிறான். மேலான சகோதரர்களே, உலகத்துல வாழும் போது நாங்க எப்படி வாழ்றோமோ அப்படிதான் எங்களுக்கு மௌத்தும் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், தமூதுன கமா தஈஷூன், நீங்க உலகத்துல எப்படி வாழ்றீங்களோ அதே நிலையில தான் மௌத்தாகுவீங்க. உலகத்துல ஒரு மனிதர் குர்ஆனோட வாழ்க்கை, குர்ஆனைத்தான் ஓதிக்கொண்டிருக்கிறார், இரவிலை மோதுறார், பகல்ரை மோதுறார், 5 நேரம் பாங்கு சொல்லுது பள்ளியில, பள்ளி வேலைகளுக்கு அவர் கூடுதலாக ஈடுபடுகிறார். அதே மாதிரி துஆக்கள் ஈடுபடுகிறார், கூடுதலான நேரம் இபாதத்துல கழிக்கிறார். வியாபாரத்துக்கு போறாரு, அந்த இடத்துல நல்ல முறையில வியாபாரம் செய்யறாரு, ஹலாலான விதத்துல சம்பாதிக்கிறாரு. நல்ல விதத்தில் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அவருடைய மௌத்துடைய கட்டமும் நல்ல மௌத்தாக இருக்கும். மேலான சகோதரர்களே, தமூதுன கமா தஈஷூன், எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் மௌத்தாகுவீங்க. அதுல இன்னொரு பகுதி இருக்குது. உலகத்தில் ஒரு மனிதர் அவனுக்கு தூக்கம் வராட்டியும் படம் பார்க்கணும் என்ற எண்ணம் பார்த்து கொண்டே இருக்கிறான். இரவு விடிய விடிய அதுதான் வாழ்க்கையில. அவர் இரவு 2 மணி 3 மணி படங்களை பார்க்கிறாரு, சுபகுடைய பாங்கு, ஆனால் இவர் தூங்குறாரு. காலையில் 9 மணிக்கு எழும்புறாரு, ஒவ்வொரு தொழுகையும் இல்ல, பாங்கு சத்தம் கேட்குது. யாருக்கோண்டு உலகத்துல வாழ்றாரு, பாங்கு சத்தம் கேட்டாலும் பள்ளிக்கு இல்ல, பாவத்தோட வாழ்க்கை, ஹராமான சம்பாத்தியம். அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை வட்டியோட பிறண்டிட்டு இருக்குது, பேசினாலே போய் தான் பேசுறான், மற்றவனை ஏமாற்றான். இப்படி மோசமான நிலையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உலகத்தில் இருந்துச்சுன்னா அவனுடைய மௌத்தும் கெட்ட மௌத்தாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எல்லாரும் விரும்புறோம் எங்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்கணும், எங்களுக்கு நல்ல மௌத்து, சுஜூதுல மௌத்து, கலிமாவோட மௌத்து, நாங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கணும் என்று ஆசை வைக்கிறோம். அதற்கேற்ப உலகத்துல வாழணும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் ஒரு விதம் பணமாக இருக்கலாம், அந்த பணத்தை நல்ல விதத்தில் செலவழிக்கணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் செலவழிக்கணும். அதிகமான பணக்காரர்களை பாருங்க, கூடுதலாக பள்ளிக்காக வேண்டி செலவழிக்கிறார்கள், அவருடைய வீட்டு தேவைகளுக்காக வேண்டி மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நல்ல விதத்துக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள் உலகத்தில், அவர்களுடைய பணம் உழைக்கிறார்கள் தான், வீண் விரயம் செய்து கொண்டே தான் அவருடைய வாழ்க்கை கழிச்சு கொண்டிருக்குது. மேலான சகோதரர்களே, உலகத்துல நாங்க எப்படி வாழ்றோமோ எங்களுடைய கடைசி நிலைமை அப்படித்தான் இருக்கும். அதனால உலகத்துல வாழும் போது நல்ல விதத்துல அமல்களோடு வாழணும். மேலான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, உலகத்துல இந்த உலகத்தை அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிறது இது ஒரு எக்ஸாமாகத்தான். இந்த எக்ஸாமுக்கு எங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய சிலபஸ் இருக்குது, பாடம். அந்த பாடம் இந்த குர்ஆனும் ஹதீஸும் தான். இந்த குர்ஆன் ஹதீஸ பின்பற்றி அதை எங்களுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் கழிச்சோம்டா அதுக்கு வரக்கூடிய அந்த ரிசல்ட் தான் கபருடைய வாழ்க்கையில முன்னுக்கு வந்து நிற்கும். அதுல ஃபெயில் ஆகிட்டோம்டா கபருடைய வாழ்க்கை வேதனை உள்ளதாக இருக்கும். மேலான சகோதரர்களே, இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய வாழ்க்கை அதுதான் சிலபஸ். அதை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்தோம்டா தான் எங்களுடைய ரிசல்ட் ஒரிஜினல் ரிசல்ட் ஆக வரும். கபருடைய வாழ்க்கையில வேதனை இல்ல, சுவர்க்க அந்த இன்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். மேலான சகோதரர்களே, உலக வாழ்க்கை முடிவும் மௌத்து. அந்த மௌத்தாகினத்துக்கு பின்னால அல்லாஹ் அடுத்த ஒரு வாழ்க்கையை தாரான், இந்த கபருடைய வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் ஓதின துஆ தான், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், எங்களை கபருடைய வேதனை விட்டும் நாங்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள், கூடுதலாக பயப்பட்டார்கள். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மோசமான ஒரு இடத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததில்லை. ஒரு மனிதன் போக வேண்டிய ஒரு மோசமான இடம் இருக்கும்டா அது இந்த கபரை தவிர வேறொன்றும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதைத்தான் இன்றைக்கு சொல்லுவார்கள் சாபு குழி. சாபு குழி, அவர் மௌத்தாகினா அதுக்கு பின்னால 2 விஷயம், ஒன்று நல்ல முறையில கபர் இருக்கும், அடுத்த விதம் மோசமான நிலைமையில் இருக்கும். மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், ஒரு மனிதர் மௌத்தாகிறார், அவர் மௌத்தாகினத்துக்கு பின்னால 3 விஷயம் அவரோட போகும். அதுல பாருங்க, அவருடைய ஃபேமிலி,
கொண்டு போயிட்டு அடக்கும் வரைக்கும் போவார்கள். அவருடைய சொத்து எல்லாம் இருக்கும், அவருடைய அமல் போகும், உலகத்தில் செஞ்ச நல்ல அமல்கள் போகும். அதே மாதிரி அவர் உலகத்தில் செஞ்ச பாவங்கள் போகும், அது அமல் சேர்ப்பார்கள். அதுல 2 திரும்பிரும். அவருடைய குடும்பம், அவருடைய சொத்து செல்வம் எல்லாம் கலன்றும், அவரை விட்டு பிரிஞ்சிரும். ஆனால் அவரோட இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், அவர் செஞ்ச ஒன்று நல்ல அமல் அல்லது அவர் செஞ்ச அந்த பாவங்கள் அவரோட தான் அந்த கபரில் இருக்கும். மேலான சகோதரர்களே, நாங்க மௌத்தாகும் போது பரியாக எங்களிடம் ஒரு பாவமும் இல்லாமல் தௌபாவுடைய நிலைமையில வஃபாத் கிடைக்கணும், கலிமாவோட வஃபாத் கிடைக்கணும், கபருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபருடைய விஷயத்தை நிறைய பேசியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கூட கபரடிக்கு போனா அழுவார்கள். கபரடிக்கு போனார்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பிரட்டிப்பார்கள். அவர்கள் துஆ கேட்பார்கள், கூடுதலாக துஆல ஈடுபடுவார்கள். ஆனால் இன்று ஒரு ஜனாசாவை கொண்டு போயிட்டு வைக்க போனோம்டா அந்த மக்பரா உள்ளால் இருந்தும் அவர் பிசினஸ் தான் இருப்பார். அங்க அந்த கபருடைய ஞாபகம் வாரல்ல இவருக்கு. இவர் உலக துன்னாட ஆசையில் இருக்கிறார். பணம் பணம் என்று அந்த கபர் அடிக்கும் போயிட்டு உலக ஆசை. மேலான சகோதரர்களே, சிலர்கள் அந்த மக்பராக்கு போயிட்டு மோசமான விதத்தில் பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அந்த மக்பராண்டாலே கபருடைய இடம்டாலே கபரை பத்தி சிந்திக்க கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நானும் இந்த இடத்துல தானே அடக்கப்படுவேன் என்ற சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். என்று இருக்கக்கூடிய போன் இப்ப என்ன விட்டு போயிட்டுமே, நான் மௌத்தாகினா, நான் மௌத்தாகும் போது கபருக்குள்ளால இந்த போனை வைக்க மாட்டார்களே, நான் எடுத்த காரை வைக்க மாட்டார்களே, என்ற அமல் மட்டும்தானே வரும் என்ற சிந்தனை உள்ள ஒரு இடம்டா அந்த மக்பராவுடைய இடம் தான். ஆனா இன்றைக்கு வீணான விதத்துல மோசமான நிலையில ஒவ்வொரு மக்பராவுடைய இடத்தையும் பார்த்தா முஸ்லீம்கள் கழிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவை அடக்கும் வரைக்கும் போறது, ஆனா அந்த இடத்துல மோசமான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்.